சற்று நேரத்தில் ஏவப்பட உள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். விண்வெளி துறையில் முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக நாட்டின் முதல் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முழுமையான ஆர்பிட்டல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த தலைமையாக கொண்ட கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய விக்ரம்-1 என்கின்ற இந்த ராக்கெட் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் மிஷன் ஆகமான் என அழைக்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் என்ற பெருமையை பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது புவியினுடைய தாழ்வட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிறுத்தக்கூடிய வகையில் அதுவரைக்கும், அதாவது 450 கிலோமீட்டர் உட்பட்ட பகுதிகள் வரைக்கும் இது பயணம் செய்யக்கூடிய வகையில முதல் சோதனை முயற்சியாக உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது லோ எர்த் ஆர்பிட் LEO வரை பல செயற்கைக்கோள்களை எடுத்து செல்வதற்கு திறன் கொண்ட ஒரு ராக்கெட்டாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுதலின் மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடு பேலோடுகளில் விண்வெளிக்கு கொண்டுவரப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பேலோடுகளை பொறுத்த வரைக்கும் விண்வெளியில் சிறு சிறு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவது, செயற்கைக்கோள்கள் மூலமாக தகவல்களையும் தரவுகளையும் பெறுவதற்கு புவியினுடைய தாழ்வட்ட பாதையில் இயங்கக்கூடிய வகையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் திறன் கொண்டவையாக தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் ராக்கெட் விக்ரம்-1 திறன் கொண்டவையாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவினுடைய விண்வெளி வரலாற்றில் தனியார் துறைக்கும் புதிய காலத்தை தொடங்கக்கூடிய ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விண்வெளியில் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை இஸ்ரோ நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. விண்வெளி துறையில் தனியாருடைய பங்கு சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக எலான் மஸ்க் போன்ற தொழிலதிபர்களுடைய ஸ்பேஸ் நிறுவனம் எல்லாமே விண்வெளிக்கு அவர்களுடைய ராக்கெட்டை தனியார் மயமாக்கி இருக்கின்றார்கள். விண்வெளியில் அவர்களுடைய பங்கு என்பது அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு அழைப்புகளை விடுத்திருந்தார். விண்வெளி சார்ந்த அதிக முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும், விண்வெளிக்கு சென்று வருவதற்கான விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான ராக்கெட்டுகளில் தனியாரின் பங்களிப்பும் வழங்கப்படும் என கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் விக்ரம்-1 என்பது தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் பங்களிப்போடு உருவாக்கி இருக்கக்கூடிய முழுவதுமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் ராக்கெட்டாக பார்க்கப்படுகிறது. விக்ரம்-1 என்பது பல கட்டங்களை கொண்ட மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டாகவும் இதை பொறுத்த வரைக்கும் சாலிட் மற்றும் லிக்விட் பூல் தொழில்நுட்பங்களை இணைத்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் ஏவுதல் ஒரு சோதனை முயற்சியாக இருக்கக்கூடிய நிலையில ராக்கெட்டினுடைய செயல்திறன், வழிநடத்தும் அமைப்புகள் மற்றும் ஸ்டேஜ் செப்பரேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு படிநிலையிலும் அந்த ராக்கெட்டினுடைய ஃபியூவல்கள் பிரிந்து செல்லக்கூடிய கட்டங்களை பார்க்க வேண்டும். அது எல்லாமே திட்டமிட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி வெற்றிகரமாக அமைந்தால் உலக அளவில் தனியார் ராக்கெட் ஏவுதலில் இந்தியா முக்கிய இடத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த செலவில் செயற்கைக்கோள் ஏவுதல் சேவையை வழங்கும் திறன் இந்தியாவுக்கு கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தக்கூடிய திறன்பட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோ இருக்கிறது. அந்த வகையில் தனியாரின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ராக்கெட் மூலமாக மிகவும் குறைந்த செலவில் விண்வெளி பயணங்களை மேற்கொள்ள முடியும், விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பக்கூடிய அந்த பணியை மேற்கொள்ள முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதே ஸ்கைரூட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2022ஆம் ஆண்டு விக்ரம்-S என்ற சப் ஆர்பிட்டல் ராக்கெட்டை வெற்றிகரமாக அவர்கள் ஏவியிருந்தார்கள். அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது விக்ரம்-1 மூலம் முழுமையான ஆர்பிட்டல் ஏவுதலுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு அமைப்புகளுடன் இணைந்து தனியார் நிறுவனங்களும் முன்னேறும் புதிய காலத்தினுடைய தொடக்கமாகவும் இது பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் ஸ்பேஸ் எக்கானமி வளர்ச்சிக்கும் உலக அளவில் நாட்டின் நிலையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமையமாகவும் சொல்லப்பட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.